நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வால் காஞ்சிபுரத்தில் நெய்யப்படும் பட்டு சேலை விலையும் உயர்ந்து வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சந்திரசேகர். தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் பட்டு சேலை விலை அதிகரிக்குதுன்னா தங்கம் விலை உயர்வுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு? விரிவாக சொல்லவும். நிச்சயமாக ஜெனிஃபர், பட்டு உற்பத்தியில் காஞ்சிபுரத்துக்கு என தனி ஒரு மகத்துவம் உண்டு. மத்திய அரசின் சார்பாக புவி சார்பு குடியிருப்பு வருவதால் இந்த பட்டு சேலை விற்பனைக்கு மேலும் இந்த மகத்துவமானது அதிகமாகப்பட்டுள்ளது. சுப முகூர்த்தங்களுக்கும் திருமண காலங்களுக்கும் பொதுமக்கள் பெண்கள் முக்கியமாக இந்த பட்டு சேலை காஞ்சிபுரத்தின் வருகை தந்து பட்டு சேலை வாங்கி கொண்டு சுப முகூர்த்தத்தில் கலந்து கொள்வது மிக முக்கியமாக உள்ளது. காஞ்சிபுரத்தில் தற்போது இந்தியா முழுவதுமே இந்த தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து புதிய உச்சத்தை கொண்டு செல்லும் நேரத்தில் இந்த பட்டின் முக்கிய மூலமாக பயன்படுத்தப்படும் தங்கத்தின் பயன்படுத்தால் இந்த தங்கம் விலை அதிகரித்தது காரணமாக பட்டு சேலை விற்பனையும் விலையும் அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பட்டு சேலை விற்பனை 30% தற்போது அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக காஞ்சிபுரத்தில் ஏற்கனவே நெசவாளர்கள் குறைந்து வரும் காலகட்டத்தில் ஏற்கனவே இந்த GST விலை பாதிப்பாலும் போலி பட்டு விற்பனை காரணமாக பட்டின் விற்பனை தற்போது குறைந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்போது இந்த தங்கத்தின் விலை காரணமாகவும் மேலும் விற்பனை பெரிதும் பாதிப்படுகிறது. இந்த தங்க விலை அதிகரிப்பால் பட்டு சேலை விற்பனையாளர்களுக்கும் நெசவாளர்களுக்கும் என்னென்ன பாதிப்புகள் உண்டாகுள்ளது என்பதை தற்போது நம்ம பட்டு சேலை உற்பத்தியாளர் கோபி அவர்கள் இதை பற்றி விளக்குவார். வணக்கம், என் பேர் SKPB கோபிநாத். இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்குமே ஜரிகை மார்க் ரேட் ரொம்பவே வித்தியாசம். பிப்ரவரி மாசத்துல பாத்தீங்கன்னா 10,000 to 11,000 ரூபாய் இருந்தது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மார்க். இப்ப அதே மார்க் 18,000 ரூபாய், நேத்து ரேட் 19,000 ரூபான்னு சொல்றாங்க. சோ அவங்களாலேயே பிரைஸ் நிரந்தரமா பிக்ஸ் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறாங்க தயார் பண்ற இடத்துலயே ஜரிகையை. அதை எடுத்து நாங்க இங்க சேலையில போட்டு தயார் பண்ணோம்னா அந்த விலையில விற்க முடியுமான்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வரும்போது அவங்களுக்கு நாங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு சேலை கொடுத்த சேலையை இன்னைக்கு அதே சேலையை நாங்க 15,000 ரூபான்னு சொல்லும் போது அவங்க அதை ரொம்ப வியப்பா பாக்குறாங்க. எதனால இவ்வளவு பெரிய பிரைஸ் இன்க்ரீஸ் சொல்லிட்டு. தங்கமும் வெள்ளியும் தான் இதோட மூலப்பொருளா இருக்கிறது ஜரிகையில. தங்கமும் வெள்ளியும் மூலப்பொருளா இருக்கும்போது தங்கமா இருக்கும்போது கஸ்டமர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க வாங்குறதுக்கு, வெள்ளியா இருக்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இது ஒரு புடவையில வரும்போது இதுக்கு இவ்வளவு பிரைஸ் கொடுத்து வாங்கணுமான்ற கேள்விகள் வருது. முகூர்த்த நாள்ல அதுக்கு முன்னாடி வர கஸ்டமர்ஸ் எங்களுக்கு முகூர்த்த புடவை கொடுங்க அப்படின்னு ஒரிஜினல் சேலைங்கெல்லாம் காட்டும் போது அது போன முறை காட்டினதுக்கும் 6 மாசத்துக்கு கழிச்சு இப்ப காட்டுறதுக்குமே ஒரு 50% பிரைஸ் வேரியேஷன்றது பெருசாவே பாக்குறாங்க. அதனால சேல் ரொம்பவே என்னன்னா கம்மியா இருக்கிறது. இது மட்டும் கிடையாதுங்க. இது என்னன்னா இதோட பேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விதமான GSTகள் இருக்கு. பினிஷ் ப்ராடக்டா வரும்போது 5% GST வருது. இந்த GST ரொம்பவே ஒரு பெரிய இம்பாக்டாவே இருக்கு இந்த தொழில. இது ஹேண்ட்லூம் கைத்தறி தொழிலுக்கு பாத்தீங்கன்னா இது ஹேண்ட்லூம் ப்ராடக்ட். இது GST வே ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்கோம். அந்த வே ஆஃப் பண்ணாவது அது இமிடியட் ரெமடியா இருக்கும். அதனால ஒரு பெரிய சொல்யூஷன் வருமானு கேட்டா அது டவுட். பட் ஆனா இமிடியட் ரிலீஃபா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் என்னன்னா 5% GST போது அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பட்டு பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்றது லாவிஷ் ப்ராடக்ட், அதனால இதுல GST இருக்கு அப்படின்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா பட்டை விட காதி தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பருத்தி சேலைக்குமே GST இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னா பேஸ்ட் இன்டர்லிங்க் இன்டர்செயின் தாங்க. இது இப்ப நம்ம சொல்லலாம், இப்போ வேர்ல்டு எக்கானமிக் கிரைசிஸ், ஸோ சில இடத்துல கோல்டு வார்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ரெண்டாவது எலெக்ஷன்ஸ். ஸோ இதனாலதான் இந்த ரேட் அதிகமா இருக்குதுன்றாங்க. பட் ஒரு சர்வேல பாத்தீங்கன்னா 2 லட்சத்தி சில்லற மெட்ரிக் டன் தான் கோல்டு இருந்திருக்கு. ஸோ அதுல 1.5 மெட்ரிக் டன் கோல்டு எடுத்துட்டாங்க. ஸோ அதனால என்னன்னா 50,000 மெட்ரிக் டன் தான் இருக்குதுன்னு டிமாண்ட் அதிகமா இருக்கும் போது அதோட விலை ஏறுது அப்படின்றாங்க. பட் ஆனா இது நெசவாளர்கள் ரொம்பவே பாதிச்சு ஏற்கனவே இந்த GSTன்ற போது வரும்போதே நிறைய பேர் இந்த தொழிலை விட்டு போயிட்டாங்க. இந்த தொழில் ஒரு பெரிய ஒரு கலை. இந்த கலையை காப்பாற்றணும்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான. விரிவான செய்திகளை வழங்கியிருக்கிறீர்கள் சந்திரசேகர். மக்களின் கோரிக்கை அரசின் செவியை அடையும் என எதிர்பார்க்கலாம். நன்றி.